ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீட்டில் சப்பாத்தி செஞ்சால் சுடும்போது மட்டும் சாஃப்டாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ரப்பர் மாதிரி ஆகிடுதா? இல்லை மறுநாள் சாப்பிடவே முடியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் எனக்கு என் வீட்டில் எப்பவும் பண்ணுற சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி ரெசிபியை ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg ஃபார்ச்சூன் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கோதுமை மாவுனாலும் ஆட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிட்டு 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மில்க்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது. மினிமம் 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணுங்கள். அப்போ தான் க்ளூட்டன் டெவலப் ஆகி சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி கவர் பண்ணி 2 hours ரெஸ்ட்டு கொடுங்க. அதாவது ஈரமான ஒயிட் காட்டன் கிளாத்தை நீங்கள் மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் சப்பாத்தி சாஃப்ட் ஆகுறதுக்கு பிக்கஸ்ட் சீக்ரெட். 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை இன்னொரு தடவை லைட்டாக நீட் பண்ணி ஈக்குவல் சைஸ் பால்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது லிட்டில் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் ஸ்மூத்தாக ரோல் பண்ணுங்கள். எல்லா சைடும் ஆல்மோஸ்ட் சேம் திக்னஸில் இருந்தால் சூப்பராக வரும். இங்கே ஒரு முக்கியமான டிப் இருக்குது, அதை நோட் பண்ணுங்கள். என்னென்னா சப்பாத்தி மாவு நம்ம உருட்டும் போது அதை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து உருட்டணும். லைக் அதை வந்து நீங்கள் 3 சைடு ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறம் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு அதை திரும்ப மடிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு கொஞ்சம் ஆயில், ஃப்ளோர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 times கிட்ட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பெரிய பாத்திரம் இருந்தால் அதை வச்சு அச்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி ரவுண்டாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு சப்பாத்தி லேயராக கிடைக்கிது. ஒரு ஹாட் தவாவில் சப்பாத்தியை போடுங்க. ஒரு சைடு பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் ஃப்ளிப் பண்ணுங்கள். இன்னொரு சைடு கொஞ்சம் குக் ஆனதும் மறுபடியும் ஃப்ளிப் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி நைஸாக பஃபியாக வரும். ஓவர் குக் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணால் சாஃப்ட்னஸ் போயிடும். லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஆயில் அப்ளை பண்ணுங்கள். குக்கான உடனே மேலே கொஞ்சம் பட்டர் அல்லது கீ அப்ளை பண்ணி ஹாட் பாக்ஸில் ஸ்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். அப்படி செஞ்சால் நீண்ட நேரம் வரைக்கும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி லேயராக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு பிசையும் போது கொஞ்சம் அந்த தண்ணி மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இது போல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next video. Bye bye.